வணக்கம். இன்றைய முக்கிய காலியாக உள்ள 10,000 காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்றிய பின்னர் முதல்வர் ரங்கசாமி உரையில் அறிவிப்பு. நாட்டின் 75வது சுதந்திர தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் எளிமையான முறையில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெறும் நிகழ்ச்சியில் சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலாளர், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சுதந்திர தின விழா உரையாற்றினார். அதில் மக்கள் காய்கறி மாடி தோட்டம் அமைக்க 3000 மதிப்பிலான விதைகள் மற்றும் தோட்டக்கலை உபகரணங்கள் அடங்கிய பைகள் 75% மாநிலத்தில் விநியோகிக்கப்பட உள்ளதாகவும், விடுபட்டுள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மீனவ சமுதாய மக்களுக்கு ஓய்வூதியம் 500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். மேலும் சரக்கு மற்றும் சேவை வரியின் இலக்கு அடிப்படையிலான வரிவிதிப்பு கொள்கையின் காரணமாக புதுச்சேரி யூனியன் பிரதேசம் வருவாய் இழப்பை சந்தித்து வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசு இழப்பீட்டு காலத்தை 5 ஆண்டுகளுக்கு மேல் நீட்டிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாநிலத்தில் இதுவரை சுமார் 7.60 லட்சம் தடுப்பூசிகள் இலவசமாக போடப்பட்டுள்ளன. அரசு எடுத்து வரும் தீவிர நடவடிக்கைகளின் மூலம் புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவலின் விகிதமும் இறப்பு விகிதமும் கணிசமாக குறைந்து வருகிறது என தெரிவித்த அவர், கொரோனா இல்லாத மாநிலமாக புதுச்சேரியை நிலைநிறுத்த புதுச்சேரி மக்கள் தங்களது ஒத்துழைப்பை அரசுக்கு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் புதுச்சேரி அரசு துறைகளில் காலியாக உள்ள 10,000 காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் எனவும் சுதந்திர தின விழா உரையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் ஒயிட் டவுன் பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். வழக்கமாக இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் சுதந்திர தின விழா கொரோனா பரவல் காரணமாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் எளிமையான முறையில் நடைபெற்றது. மேலும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பும் இம்முறை ரத்து செய்யப்பட்டது. சுதந்திர தினத்தை ஒட்டி புதுச்சேரி ராஜ் நிவாஸில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நாட்டின் 75வது சுதந்திர தினம் இன்று புதுச்சேரி ராஜ் நிவாஸில் கொண்டாடப்பட்டது. சுதந்திர தினத்தை ஒட்டி ராஜ் நிவாஸ் வளாகத்தில் மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு இணைப்புகளையும் வழங்கினார். கோணிச்சம்பட்டு கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் நமச்சிவாயம் மக்களோடு அமர்ந்து குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரியில் 75வது சுதந்திர தின விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் ஆண்டுதோறும் கிராமங்களில் உள்ள குறைகளை கேட்டறியும் நிகழ்ச்சியாக சுதந்திர தின விழாவில் கிராம சபை கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அதுபோல் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் சார்பாக கோணிச்சம்பட்டு கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு கிராம மக்களோடு தரையில் அமர்ந்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார். இக்கூட்டத்தில் முக்கிய பிரச்சனையாக உள்ள அரசுக்கு சொந்தமான கரும்பு சர்க்கரை ஆலையை உடனடியாக இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் தார் சாலை வசதி, கழிவுநீர் வாய்க்கால், மனைப்பட்டா, மின்சார உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளை செய்து தர அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தனர்.
நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருண்முருகன், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர், மின்துறை அதிகாரிகள், பாஜக பிரமுகர் முத்தழகன், வீரராகவன், கண்ணன், தமிழ்மணி, கலியபெருமாள், சேகர் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். அது கூட்டுறவு மில்லுன்றதால அந்த மில்லை திறக்கிறதுக்கான நிதியும் முழுவதுமா மத்திய அரசே கொடுக்கணும். கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் நிதி எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். எவ்வளவு கொடுக்க போறாங்க, எவ்வளவு சாங்ஷன் பண்ண போறாங்கன்னு தெரியாது. நான் கொடுத்த மனுவில் என்ன கொடுத்துருக்கேன்னா 153 கோடி ரூபாய் அந்த மில்லுல கடன் இருக்கு. அந்த கடனை மத்திய அரசு கட்டிட்டு மீதி 50 கோடி ரூபாய் அந்த மில்லை புனரமைப்பு செய்து அந்த மில்லை திரும்ப ஓட்டுறதுக்கு எங்களுக்கு அடிஷனலா 200 கோடி ரூபாய், மொத்தம் சேர்த்து 200 கோடி ரூபாய் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்டையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். நாங்க திரும்ப போகும்போது திரும்ப தொடர்ந்து வலியுறுத்துவோம் அவர்கிட்ட. எப்படியாவது அந்த மில்ல நாம திறந்து ஓட்டுறதுக்கான எல்லா நடவடிக்கையும் நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். புதுவை திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் புதுவை மக்களுக்கு சுதந்திர திருநாள் வாழ்த்து. நிகழும் 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் இன்று காலை 9:05 மணிக்கு புதுச்சேரி கடற்கரை சாலையில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் தேசிய கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. இதில் புதுவை மாநில திமுக எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் புதுவை மாநில அமைப்பாளர் திரு சிவா எம்எல்ஏ அவர்களுடன் புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் புதுவை மாநில பொதுமக்களிடையே திரு அனிபால் கென்னடி பேசியதாவது, நமது நாட்டின் விடுதலைக்காக போராடிய நமது பாரத அன்னையின் பிள்ளைகள் ஆகிய அனைத்து போராட்ட வீரர்கள் தனது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தியாகம் செய்து நமக்கு சுதந்திர இந்தியா மண்ணை அள்ளி பரிசாக தந்துள்ளார்கள். அவர்கள் தியாகத்தை போற்றி புகழ்ந்து வணங்க வேண்டியது நமது கடமையாகும் என்று புதுவை மாநில மக்களுக்கும் சொல்லி நினைவூட்டினார். மேலும் இதில் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர், மாண்புமிகு அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். 75வது சுதந்திர தின விழாவை ஒட்டி தட்டாஞ்சாவடி தொகுதி பாஜக சார்பில் தலைவர் பசுபதி தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். நமது சுதந்திர போராட்ட வியர்வைகளுடன் கலந்து இரத்த துளிகள் ஓய்வெடுத்து சுதந்திர தாகம் தணிந்து சுதந்திர காற்றை பாரதம் சுவாசித்து 75ஆம் ஆண்டான இன்று பாரதத்தின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது தட்டாஞ்சாவடி தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 10 இடங்களில் கொடியேற்றி கொண்டாடும் விதமாக தொகுதியின் தலைவர் பசுபதி தலைமையில் வினோப் நகர், கொக்கு பார்க் அருகில் மற்றும் விவிபி நகர் ஆர்ச் அருகில் நமது வணக்கத்துக்குரிய தேசிய கொடியினை ஏற்றி இனிப்பு வழங்கி தொடங்கி வைத்தார். மேலும் இதில் தொகுதி பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், துணைத் தலைவர்கள் கிருஷ்ணமூர்த்தி, மேகநாதன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுந்தரமூர்த்தி, மாநில சிறுபான்மையினர் அணி துணைத் தலைவர் முகமது ஹனீப், செயலாளர்கள் பிரபாகரன், அண்ணாதுரை, உழவர்கரை மாவட்ட விவசாய அணி பொதுச் செயலாளர் கணேசன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வீரப்பன் மற்றும் தொகுதியின் இளைஞர் அணி தலைவர் ஜெயசீலன், எஸ்சி அணி தலைவர் திரு உமாபதி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் விஜயபரதன், கிளை தலைவர்கள் திரு முருகவேல், நூர்ஜஹான், மஞ்சு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் தொகுதியில் 8 இடங்களில் கேந்திர பொறுப்பாளர்கள் கொடியேற்றி கொண்டாடினார்கள். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை இயக்குனர் மற்றும் உயர் கல்வித்துறை இயக்குனர் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி அரசு தாகூர் கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சசிகாந்த் தாஸ் தலைமையில் கல்லூரி வளாகத்தில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் ஒவ்வொரு மாணவரையும் மருத்துவர் குழுவினர் பரிசோதனை செய்த பின்னரே அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அனுமதி அளித்தனர். இந்த முகாமில் 176 மாணவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு பயன்பெற்றனர். தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்த தடுப்பூசி முகாமில் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள், தேசிய மாணவர் படையின் மாணவர்கள் அனைவரையும் நெறிப்படுத்தினர். முகாமில் கொரோனா விழிப்புணர்வை மாணவர்களுக்கு ஏற்படுத்தும் விதமாக அடிக்கடி கைகள், சமூக இடைவெளியை கடைபிடித்தல், முகம் கவசம் அணிதல் உள்ளிட்ட விழிப்புணர்வும் ஆலோசனையும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஈசிஆரில் உள்ள ட்ரூடென்ட் டென்டல் கிளினிக்கில் நாட்டின் 75வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது.
நாடு முழுவதும் நாட்டின் 75வது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ECRல் உள்ள ஸ்டூடெண்ட் டென்டல் கிளினிக்கில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் மருத்துவர் சுமன் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மருத்துவர் செல்வகாணி சுமன், மருத்துவர் மோனிகா ஆகியோரும் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில டாக்டர் அம்பேத்கர் மறுமலர்ச்சி கழக மாநில தலைவர் ராஜசேகர் கலந்து கொண்டு அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினர். மேலும் விழாவில் புதுச்சேரி மாநில மனித உரிமைகள் கழக மாநில செயற்தலைவர் சகாயராஜ் மற்றும் செயலாளர் மாயவன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் வினோத் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு இடங்களில் மதிய உணவு வழங்கப்பட்டது. முத்துரங்க செட்டியார் அன்னச்சத்திரம் சார்பில் தொடர்ந்து அன்னதானம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர். அதன்படி சுதந்திர தினத்தை முன்னிட்டு முத்துரங்க செட்டியார் அன்னச்சத்திரம் அன்னதான குழம் சார்பில் மதிய உணவு உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ராஜீவ்காந்தி அரசு மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சமூக சேவகர் ரத்னவேலு கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி துவக்கி வைத்தார். சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை, ஜிப்மர் மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை உட்பட பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முத்துரங்க செட்டியார் அன்னதான கூட நிர்வாகிகள் செய்திருந்தனர். கோட்டக்குப்பம் பகுதியில் வியாபாரிகள் சங்கம் சார்பாக சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. கோட்டக்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா அவர்கள் தலைமையேற்று 75வது சுதந்திர தின தேசிய கொடி ஏற்றினர். அதனைத் தொடர்ந்து கோட்டக்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் அன்சர் பாஷா அவர்களது ரோஸ் டிபார்ட்மெண்டில் ஸ்டோர் கடையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள வணிகர் நலவாரிய விண்ணப்ப படிவம் வழங்கி சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து 3வது கண் CCTV கேமரா பொருத்தி துவக்கி வைக்கப்பட்டது. விழாவில் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் மீண்டும். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மர் பயிற்சி வகுப்பில் எங்களது VCCயில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாसेस ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுகிறேங்க. என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்டில் 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2வது இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோம். என் பேர் ஜோஸ்ஃபின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃப்யூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூஹ்னோட அம்மா. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா. இங்கே VCCயில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வந்தா. சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி நகராட்சி நகர வளர்ச்சி முகமை மற்றும் ரீசெட்டி நிறுவனம் இணைந்து நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களை கௌரவித்தனர். புதுச்சேரி மாநகராட்சி, புதுச்சேரி நகர வளர்ச்சி முகமை மற்றும் ரீசெட்டி நிறுவனம் இணைந்து புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின்படி குப்பைகளை தரம் பிரித்து மேலாண்மை செய்து குப்பை மேடு உருவாவதை தடுப்பது முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தங்களது பணியை செய்து வருகின்ற நிலையில் நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி SV பட்டேல் சாலையில் நடைபெற்றது.
இதில் நீண்ட நாட்களாக துப்புரவு பணியில் ஈடுபட்ட பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்தும் பசுமை காப்போம் விருது வழங்கி கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து சுதந்திர தின கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் பொதுமக்களிடம் சுகாதார பணியாளர்களின் பங்களிப்பு குறித்து சுகாதார சுவரில் கையெழுத்து பெறப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு நகராட்சி சுகாதார அலுவலர் டாக்டர் துளசிராமன், பொதுச் செயலாளர் அனூப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் ரீசிட்டி நிறுவனத்தின் உறுப்பினர்கள், தூய்மை பணி ஆய்வாளர் எத்திராஜ், மேற்பார்வையாளர் முருகேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாஜக மகளிரணி தலைவி ஜெயலட்சுமி தலைமையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட 75 பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக நாடு முழுவதும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி தலைவி ஜெயலட்சுமி தலைமையில் விடுதலை வீரர் சுப்பையா இல்லத்தின் வளாகத்தில் சுதந்திர தின விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய மகளிர் அணியின் தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ, அமைச்சர் நமச்சிவாயம், மாநில தலைவர் சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி சுதந்திர போராட்ட வீரர் சுப்பையா சரஸ்வதி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து டெல்லி சங்கையாபுரி மண்டல பாஜக செயலாளர் வருண் ஏற்பாட்டில் ரூபாய் 20,000 செலவில் அமைக்கப்பட்ட சோலார் விளக்கை வானதி சீனிவாசன் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், மாநில செயலாளர் ரத்தினவேல் உட்பட பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக மரக்கன்றுகள் நடப்பட்டது. தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகளிர் அணி நிர்வாகிகள் செய்திருந்தனர். வில்லியனூர் கூடப்பாக்கம் மெயின் ரோட்டில் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டின் முதல் நாள் துவக்க விழா. வில்லியனூர் கூடப்பாக்கம் மெயின் ரோட்டில் உள்ள சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் இன்று முதல் நாள் துவக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களுக்கு கல்வி நிறுவன தலைவர்கள் அகல்யா மற்றும் கிருபா சிறப்பு விருந்தினருக்கு பூங்கொத்து கொடுத்து கௌரவித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக வள்ளலார் IAS அகாடமியின் நிறுவன தலைவர் முகமது பாரூக், மேல்மருவத்தூர் ஆன்மீக மன்ற புதுவை மாநில தலைவர் முருகானந்தம் கலந்து கொண்டனர். இளைஞர்கள் வந்து தப்பான ஒரு வழியில் போயிட்டு இருக்காங்க. வெளியில வந்து சாதிக்கணும்னு அதை நோக்கி தான் நீ உலகம் போயிட்டு இருக்கு போதை அப்படின்னு. ஆன்மீகம் அதுக்காக மாற்றணும் தான் ஆன்மீகம் நம்ம பண்ணுறோம். முன்னாடியெல்லாம் லேடிஸ் வந்து ஆன்மீகத்தில் வீட்டில் சாணி போட்டு மெழுகி கோலம் போட்டு அப்படியெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலத்தில் மெடிக்கலே இல்லை. உடல் உழைப்பு குறைஞ்சி போயினாச்சு. ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்து சின்ன ஒரு இந்த கை பிரச்சனைக்கு டாக்டர் போனதுக்கு ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. சரியான ஒரு அனுபவம் இல்லை. ஏன்னா படிப்பில் அவங்க தெளிவில்லை. நீங்களாம் அவங்க சேர்ந்துருக்கீங்க. ஏதோ நானும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லாமல் நல்லா படித்து உங்கள்கிட்ட வர்றவங்க உங்களால் மெடிக்கல் டாக்டர்னா சரி. ஒரு சில டாக்டர் வேறு பார்த்தோம்னா நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு போனோம் பார்த்துங்கன்னா சிம்பிளாக பண்ணீங்கன்னா அவர் அட்வைஸ் பண்ணாங்க நல்ல டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் போனோடனே அதை எடுத்துக்குவாங்க, ஸ்கேன் எடுத்துக்குவாங்க. அப்படியே மரியாதை வரும். நீங்களும் இந்த கோர்ஸில் நல்லா படித்து அடுத்தவங்க மரியாதைக்குரியவங்க நீங்கள் இருக்கணும்.
அங்கே இருக்கும், அங்கே இருக்கு. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். சௌமியா பேராமெடிக்கல் காலேஜோட இன்னைக்கு ஓப்பனிங் செரமனி. மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு கல்வியை நாங்கள் கொடுப்போம். 100% ஜாப் கேரண்டி இருக்கும் அவங்களுக்கு. இதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அட்மிஷன் போயிடுமா. தேங்க்யூ. மீண்டும் இன்றைய முக்கள் நிறைவடைகின்றன. நன்றி.